ஃபெயிலியர்ன்றது ரொம்ப காமனான விஷயமாயிடுச்சு. நிறைய பேருக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர் வந்து பிரச்சனை இருக்குது. இதுக்கான காரணம் என்ன சார்? இதுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நாங்கள் பேசணுன்னாக்கா, கிட்னி ஃபெயிலியருக்கு ஒரு 7 காசஸ் இருக்குது, 7 ரீசனுங்கள் இருக்குது. இனிஷியல் ஸ்டேஜில் இதுக்கு இக்னோர் பண்ணால் ஃப்யூச்சரில் இந்த காஸே ஒரு கிட்னி ஃபெயிலியருக்கு காரணங்கள் இருக்கும். முதல் வந்து டயபெட்டிஸ். யாருக்கு வந்து சுகர் இருக்கோ, டயபெட்டிக் பிரச்சனை இருக்கோ, ஸோ 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் அப்படியே டயபெட்டிஸ்க்காக மெடிசன்ஸும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், சுகரும் வந்து அன்கண்ட்ரோலாக இருக்குனாக்கா இந்த டயபெட்டிஸே அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிக் நெஃப்ரோபதியாக மாறிடும், கிட்னி ஃபெயிலியராக மாறிடும். ரெண்டாவது ரீசன் வந்து பிளட் ப்ரெஷர், பிபி. இந்த பிபி வந்து கண்ட்ரோல் வச்சா ஓகே, அதர்வைஸ் இதே இன்கண்ட்ரோல் இருந்தாலும் அது எப்போனாலும் கிட்னி வந்து ஃபெயில் ஆகும். ஸோ பிபியால் கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு ஹைப்பர் டென்சிவ் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது ஸ்டேஜ் வந்து கிட்னி ஸ்டோன் வந்து ஒரு மெயின் காரணங்கள். இனிஷியல் ஸ்டேஜில் கிட்னி ஸ்டோனுக்காக யுனானியில் நல்ல மருந்துகள் இருக்குது, சரி அதே மருந்து சாப்பிட்டு எடுத்துடலாம். அதர்வைஸ் இந்த ஸ்டோன் வந்து ஸ்ட்ரக் ஆகி அதில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன் கிட்னிக்கு போய் அதில் வந்து நெஃப்ரோட்டிக் அப்படின்னு சொல்லி ஃபைலோநெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஆகிடும். ஸோ அதனாலே கிட்னி ஃபெயிலியர் லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆகுது. அதே மாதிரி கிட்னியில் வந்து சிஸ்ட் இருக்கும், அது வந்து ஜெனட்டிக்காகவும் இருக்கும். சிஸ்ட்னாக்கா ஒரு புண்ணு மாதிரி இருக்கும், சின்ன சின்ன சிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த சிஸ்ட்டு வந்து கரெக்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த சிஸ்டாலே வந்து கிட்னி ஃபெயில் ஆகிடும். அதுக்கு பேர் பாலிசிஸ்டிக் கிட்னி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகும், யூடிஏ இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த யூடிஏ இன்ஃபெக்ஷன் அது கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா அதே வந்து கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக், சம் ஆன்டிபயோட்டிக் வந்து டாக்டரே வந்து சொல்லுவாங்க இது 5 days எடுங்கன்னு சொல்லி. சம் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா டாக்டருக்கு தெரியாமல் மெடிக்கலுக்கு போய் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது 7 ரீசன் தான் மெயின் வந்து கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு.